இனி நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண எந்தவித லிக்விடோ கிச்சன் டவலோ எதுவுமே வேண்டாங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருள் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அது என்னன்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். வணக்கம், இது உங்கள் அரஸ்ட் ஹெல்த் கிச்சன். யாரும் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்கள் வீட்டு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணின்னு கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்கட்டும். சில டைம் நம்ம ஜிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ஸ்மெல் வரும். ஏதாவது மீனோ இல்லைனா ஏதாவது நான்வெஜ் நம்ம வாஷ் பண்ணியிருப்போம், அந்த நேரத்தில் ஸ்மெல் ரொம்ப வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் நான் இந்த கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு பேக்கெட் நான் போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெட்டால் இருந்தாலும் நீங்கள் டெட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததும் இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம கொதித்ததும் இதை எடுத்து ஜிங்கில் நம்ம ஊற்றிக்கலாம். ஜிங்கில் ஊற்றும் போது நமக்கு என்ன ஆகும்னா, அதில் இருக்க நமக்கு கிருமி எல்லாமே செத்து போகும், நல்லாவும் ஒரு வாசனை இருக்கும். ஜிங்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு இந்த கற்பாம்பூச்சிலாம் இருக்கும்ல, அந்த கற்பாம்பூச்சி தொல்லையும் இருக்காது. நைட் டைமில் இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு காலையில் எழுந்து வரும்போது கிச்சனே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். மீதி இருக்கிறத உங்கள் வீட்டில் இருக்க ஸ்க்ரீன் துணிலையோ இல்லைன்னா கால் மீதிலையோ கொஞ்சமாக தெளித்து விடும்போது அது நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் காலம் வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்டிலுமே இது மாதிரி ஐஸ்கிரீம் வாங்குவோம். இந்த டப்பா பார்த்தீங்கன்னா வீணாக தான் இருக்கும். சில பேர் இதில் கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் போட்டு வச்சுருப்போம். நான் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இது மாதிரி நான் 2 டப்பா எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் டப்பா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டப்பா. இது மாதிரி ஒரு கம்பியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன ஒரு கம்பியோ இல்லை ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாலும் நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. இது மாதிரி 2த்தையுமே நான் ஓட்டை போட்டுக்கிட்டேன். இதில் சின்னதாக இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிங்க்கு பக்கத்தில் வச்சுட்டு பசங்க தட்டில் நம்ம சாப்பிட்ட நான்வெஜ் எலும்பு முள் இல்லைனா ஏதாவது ஒரு வெங்காயம் ஏதாவது நம்ம வச்சுருப்போம், அதை எடுத்துகிட்டு அப்படியே ஜிங்கில் போடும்போது என்னாகும், ஜிங்க் நமக்கு அடைப்பமாக இருக்கும். இனிமேல் நீங்கள் இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா இதில் கொட்ட சொல்லிவிடுங்க. அப்போ நமக்கு அதில் இருக்க தண்ணிலாம் கீழே போயிடும். நம்ம ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா, போயிடும். மேலே நமக்கு அழுக்கெல்லாம் நின்றுடும். சில டைமில் நீங்கள் வெங்காயம் நீங்கள் கட் பண்ணும் போது பக்கத்தில் வச்சுக்கலாம். அந்த வெங்காயத்தோட தோலெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது மாதிரி இந்த பெருசாக எடுத்தோம் இல்லையா, நம்ம ஐஸ்கிரீம் டப்பா, இதை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். தக்காளி, வெங்காயம், இது மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம வாஷ் பண்ணலாம். திராட்சைலாம் நம்ம வாங்கும் போது நல்லா நம்ம வாஷ் பண்ணலாங்க. இது பார்த்திங்கன்னா கோஸ் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, நமக்கு கீழெல்லாம் நமக்கு அப்படியே போயிடும். இது பார்த்திங்கன்னா ஒன்று கூட நமக்கு கீழே விழாதுங்க. உங்களுக்கு ரொம்ப சின்னதாக வேணும்னா இன்னும் நம்ம சின்னதாக கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கேன். அந்த பெருசாக போட்டதுக்கே பாருங்கள், அதுலேருந்து ஒன்று கூட நமக்கு கீழே விழலை. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி இது மாதிரி ஐஸ்கிரீம் டப்பாவை வீண் பண்ணாதீங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டவ் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் கிளீனிங் அப்படின்னும் போதே நம்ம லிக்விடு துணி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுப்போம் இல்லையா. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 விதமாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி, நம்ம நார்மல் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை இது மாதிரி எடுத்து லைட்டாக நம்ம தெளிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் அழுக்கு இருக்குது, அதனால் நம்ம லைட்டாக தெளிச்சிக்கலாம். தெளிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுற நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம இது மாதிரி திக்காக நம்ம மடிச்சுக்கலாம். இது மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் அப்படியே நம்ம ஸ்லோவாக இது மாதிரி ரப் பண்ணி வாங்க. ஃபுல்லாகவே எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த அழுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே நம்ம லைட்டாக இது மாதிரி ரொட்டேஷனில் நல்லாவே நம்ம தொடச்சி இது மாதிரி நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் சூப்பராக போயிடுங்க. இதுக்காக நம்ம லிக்விட் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இது மாதிரி தேய்ச்சிட்டு இதை நம்ம தண்ணி வச்சு இது மாதிரி அலசி கூட நம்ம நல்லா தேய்க்கலாம். ஆனால் இந்த பேப்பரை ரொம்ப நம்ம நனைய விட்டுறக்கூடாது. ரொம்ப லைட்டாக அப்படியே தொட்டு எடுத்து புழிஞ்சிட்டு நம்ம அப்படியே தொடச்சி எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கருத்துணியமாக தொடச்சிட்டு அதை துவைக்கணும், காய வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த பேப்பர் இருந்தாலே நமக்கு போதும், அழகாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நான் அலசிட்டு திருப்பியும் துடைக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு துடைக்கும் போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி துடைக்கும் போது ஒரே பக்கமாக அப்படியே தள்ளிட்டேன். எப்படி துடைக்கணும் நம்ம துடைங்க. நம்ம ஈரம் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் நம்ம ரொம்ப தேய்க்கும் போது நமக்கு தனித்தனியாக பிச்சுட்டு வந்துடும். அதனால் பொறுமையாக நீங்கள் ஒரே சைடாக அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் நமக்கு சூப்பராக வந்துடும். இது மாதிரி வந்ததும் 2-3 தடவை இது மாதிரி அலசிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு காஞ்ச பேப்பரை நீங்கள்
எடுத்துக்கோங்க. அதை எடுத்து லாஸ்ட்டாக நம்ம துடைச்சி எடுத்துடலாம். அது மாதிரி துடைச்சி எடுக்கும்போது நமக்கு இன்னும் நல்லா க்ளீனாகி வந்துடும். பாருங்கள், இந்த பேப்பரை துடைச்சி காட்டுறேன். அப்படியே நம்ம துடைச்சிடலாம். பொறுமையாக நீங்கள் துடைங்க, அழகாகவே நமக்கு நல்லா க்ளீனாகி வந்துடும். நான் ஃபுல்லாக உங்களுக்கு துடைச்சிட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லா க்ளீன் ஆகணும், உங்கள் அடுப்பு பக்கத்தில் கற்பாம்பூச்சி பல்லி வருது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற விபூதி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம லைட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் தேவையே படாது. லைட்டாக நம்ம விபூதி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சும்மா கொஞ்சமாக நம்ம தூவி விட போகிறோம். தூவி விட்டுட்டு இந்த நம்ம பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம துடைச்சோம்ல, அதே பேப்பர்லேயே துடைச்சி எடுத்துருங்க. ரொம்ப நம்ம அழுத்தி துடைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி நம்ம பொறுமையாக துடைச்சாலே நல்லாவே நமக்கு ஒரு பளபளப்பு தன்மையும் நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நமக்கு போயிடும். நம்ம பேப்பர் போட்டு தேய்க்கும் போதே ஃபஸ்ட்டே நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம கருத்துணியோ இல்லை வந்து கிச்சன் டவலோ வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மெத்தட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு அழுக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்ட்டு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்க இந்த பர்னர் எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பர்னர் க்ளீனிங்கும் காட்ட போகிறேங்க. இதுக்கு நான் வந்து 2 மாத்திரை எடுத்திருக்கேன். அதாவது எக்ஸ்பைரியான மாத்திரை இருந்தால் எடுத்துக்கோங்க. டோலோ தான் எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் நம்ம மாத்திரையை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக வினிகரும் ஷாம்பும் சேர்த்துருக்கேன். இதை ஒரு பர்னர் உங்களுக்கு இதில் உங்களுக்கு அதை வாஷ் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஊறட்டும். நான் ஒரு வெதுன்னு தண்ணியில் தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும், ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கு இல்லையா, அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி தொடச்சி எடுத்தாலும் எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுமாதிரி வேஸ்ட்டாக இருக்க டூத் பேஸ்ட்டோட கவர் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம நல்லா தேய்க்க போகிறோம். எல்லா இடமும் இது மாதிரி நல்லா எங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது தேய்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். நல்லாவும் நமக்கு அந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பளபளன்னு ஆகும். இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு திருப்பி நம்ம வந்து நியூஸ் பேப்பரும் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு காட்டன் துணி இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் துடைச்சிருங்க. ரொம்ப அழகாக நமக்கு க்ளீனாகி வரும். இந்த கூர்மையான இருக்க பகுதி பார்த்திங்கன்னா அந்த இடுக்கில் இருக்க நமக்கு அழுக்கெல்லாமே சூப்பர் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்தியை வச்சோ ஸ்பூனை வச்சோ தேய்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க. இந்த கவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூர்மையாக தான் இருக்கும். அதை வச்சு நம்ம நல்லாவே தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி தேய்ச்சி எடுக்கும் போது நமக்கு அங்கே இருக்க பால் கரை இரும்பு கரை எல்லாமே நமக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம தேய்ச்சிட்டோம். ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு தொடச்சிட்டு காட்டுறேன். சூப்பராக நம்ம எந்த வித லிக்விட்லாம் எதுவுமே சேர்க்காமலே நம்ம அழகாக தொடச்சி எடுத்துட்டோங்க. இந்த நியூஸ் பேப்பர் இருந்தாலே போதும், நம்ம அழகாக தொடச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த பர்னர் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கும் நான் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம அந்த பர்னர் நல்லா தேய்க்கலாம். இந்த பர்னர் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். இப்போ இருக்க நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா கேஸ்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, கேஸ் சிலிண்டர். அந்த நேரத்தில் இந்த மாதிரி பர்னர் நல்லா க்ளீன் பண்ணி போடும் போது நமக்கு என்ன ஆகும்னா கேஸ் வந்து நாலா பக்கமும் நல்லா வந்து பரவி நமக்கு சீக்கிரமாக சூடாகும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். பாருங்கள் என்ன அழகாக எல்லாமே நல்லாவே எரியுது. இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கேஸ் நமக்கு நல்லாவே மிச்சமாகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.